இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் மனித சிந்தனையோட உச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம். கண்டிப்பா அதுதான் பிருஹதாரண்யக உபநிடதம். அப்புறம் அதுக்கு ஆதிசங்கரர் எழுதிய மிக விரிவான விளக்க உரை. இதுல பிருஹத் அப்படின்னா பெரிய, ம் ஆரண்யகம் அப்படின்னா காடு. அதாவது பெரிய காடு போன்ற விரிவான ஞானம் அப்படின்னு இதுக்கு பொருள். இது ஏதோ பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு முனிவர்கள் பேசின தத்துவம்னு இது நம்ம சுலபமா கடந்து போயிட முடியாது. நிச்சயமா முடியாது. அது இன்னைக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற உங்களோட பார்வையை முழுமையா மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இந்த அலசனோட முக்கிய நோக்கமும் கூட. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாகவே பிரிச்சு பார்ப்போம். தாராளமா. ஆதிசங்கரர் தன்னோட விளக்க உரையில முன்வைக்கிற அத்வைத்தம், அதாவது இரண்டற்ற நிலை. ஆமா, நான் வேற நீ வேற இல்ல அப்படிங்கிற நிலை. சரியா சொன்னீங்க. அந்த தத்துவத்தோட அடிப்படை என்னன்னா, நம்ம எல்லாரும் நம்மள தனித்தனி மனிதர்களா, தனித்தனி அடையாளங்களா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே அவித்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அறியாமையினால வர்றது. உண்மைதான். உண்மையான தளத்துல நாம எல்லாரும் அந்த எல்லையற்ற பிரமம் தான்னு இந்த உபநிடதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பிரம்மம் அப்படிங்கிறது ஏதோ வானத்துல மேகங்களுக்கு பின்னால இருந்துட்டு இந்த உலகத்தை இயக்குற ஒரு சக்தி கிடையாது. அது நீங்க தான். ஆமா, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரம்மம் அப்படிங்கிற அந்த மாபெரும் வாக்கியத்தை உலகத்துக்கு கொடுத்ததே இந்த பிருஹதாரண்ய உபநிடதம் தான். நாம எப்பவுமே நம்மள ஒரு குறிப்பிட்ட உடல், நம்மளோட எண்ணங்கள், நாம செய்யற வேலை, இல்லனா நம்ம பேர். ஆமா, இப்படி ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கி பார்த்து பழகிட்டோம். ஆனா சங்கரோட விளக்க உரை உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அந்த ஜீவாத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுதான். ரெண்டும் வேற வேற கிடையாது. ஆமா, உங்க உள்ளுக்குள்ள ஆழமா இருக்கிற அந்த விழிப்புணர்வும் இந்த பிரபஞ்சத்தையே படைத்து இயக்குற அந்த மாபெரும் சக்தியும் ஒண்ணுதான். இத தர்க்க ரீதியா நிரூபிக்கிறது தான் இந்த உபநிடதத்தோட மைய கருத்து. இது ஏதோ ஒரு அகம்பாவத்துல சொல்ற விஷயம் கிடையாது. மாறாக நம்மளோட அகந்தைய முழுமையா அழிக்கிற ஒரு அறிதல். அந்த அறிதலை நோக்கி போறதுக்காக தான் இந்த உபநிடதத்தை 3 காண்டங்களா பிரிச்சிருக்காங்க. முதல் பகுதி மதுகாண்டம். இது தனி மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இடையில இருக்கிற ஆழமான பிணைப்பு, அந்த ஒற்றுமையை விளக்குது. இரண்டாவது பகுதி முனிகாண்டம். இதுக்கு யாஞவல்கிய காண்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது முழுக்க முழுக்க தர்க்கம், தத்துவ விவாதங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி. மூணாவதா கிலகாண்டம். இதுல வழிபாட்டு முறைகள் மற்றும் நெறிமுறைகள் வருது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. கேளுங்க. எல்லையற்ற ஒரு தத்துவத்தை வார்த்தைகளால மனிதர்களுக்கு எப்படி கடத்துறது? அது ஒரு மிக முக்கியமான சவால். ஏன்னா எல்லையற்ற ஒரு விஷயத்த வார்த்தைகளால வரையறுத்தோம்னா அது தன்னோட எல்லையற்ற தன்மையை எழுந்துடும். சரியா சொன்னீங்க. அதனாலதான் இந்த உபநிடதம் நேதி நேதி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான தர்க்க முறையை உள்ள கொண்டு வருது. நேதி நேதி அப்படின்னா இதுவல்ல இதுவல்ல அப்படின்னு அர்த்தம். ஆமா, இத நம்ம கொஞ்சம் அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். உங்களை யாராவது நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்க உடனே உங்க பேரை சொல்லுவீங்க, இல்லைன்னா நம்ம பதவிய சொல்லுவோம். ஆனா அந்த பேரு உங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் வைக்கப்பட்டது. உங்க பதவி மாறக்கூடியது. சரி, நீங்க உங்க உடம்பா? அறிவியல் படி பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்க உங்க எண்ணங்களா? நேத்து இருந்து எண்ணம் இன்னைக்கு இல்ல. இப்படி உங்களுக்கு புற உலகத்துல இருக்கிற அடையாளங்கள், உங்க உடல், உங்க மனம், உங்க உணர்ச்சிகள், இது எல்லாத்தையும் இது நான் இல்ல இது நான் இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னா நீக்கிட்டே வந்தா கடைசியா ஒண்ணுமே இல்லாம போயிடாது. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தூய்மையான விழிப்புணர்வு மீதம் இருக்கும். ஆமா, அந்த விழிப்புணர்வை தான் சாட்சி ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கேமரா மாதிரி எல்லாத்தையும் பதிவு பண்ணுது. ஆனா அந்த கேமரா அந்த படத்துக்குள்ள இல்ல. அருமையான உதாரணமும், நம்மளோட அத்தனை கவலைகளும் சந்தோஷங்களும் அந்த படத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள். ஆனா நாம அந்த தூய்மையான விழிப்புணர்வு தான் அப்படிங்கறத உணர்ற அந்த புள்ளி எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தங்களை பற்றிய தேடல்ல ஒரு பெரிய திறப்பாக அமையும். நிச்சயமா அந்த புரிதலை வெறும் தத்துவமா மட்டும் சொல்லாம அற்புதமான உரையாடல்கள் மூலமா இந்த உபநிடதம் விளக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு உரையாடல் தான் முனிகாண்டத்துல வர்ற யாஞவல்கியர் மற்றும் மைத்ரேயி இடையிலான உரையாடல். ஆமா, நீங்க அனுப்பியிருந்த குறிப்புகள்ல அந்த உரையாடலை ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டியிருந்தீங்க. யாஞவல்கியர் தன்னோட வாழ்க்கையோட உச்சபட்ச வெற்றில இருக்கிறாரு. ஏராளமான செல்வங்கள் இருக்கு. அந்த நேரத்துல அவர் துறவரம் போக முடிவு பண்றாரு. ஆமா, அதனால தன்னோட 2 மனைவிகளான காத்யாயினி மற்றும் மைத்ரேயி ஆகியோரை கூப்பிட்டு தன்னோட செல்வத்தை 2 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கறதா சொல்றாரு. இதுல காத்யாயினி அந்த செல்வத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா மைத்ரேயி அப்படி ஏத்துக்கல. அவங்க யாஞவல்கியரை பார்த்து ஒரு பிரம்மாண்டமான கேள்வி கேட்கறாங்க.
நீங்க இவ்ளோ பெரிய செல்வத்தை விட்டுட்டு போறீங்கன்னா நீங்க தேடி போற விஷயம் இதை விட பெரியதா தான் இருக்கணும். ஆமா. ஒருவேளை இந்த உலகம் முழுவதையும் நான் செல்வமா பெற்றால் அது எனக்கு மரணமில்லாத பெருவாழ்வை. அதாவது அமிர்தத்துவத்தை கொடுக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஒரு கேள்வி தத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா செல்வம், அதிகாரம் இது எல்லாமே நமக்கு ஒரு பாதுகாப்பான வசதியான வாழ்க்கையை கொடுக்கும். ஆனா முக்திய, அதாவது அந்த அமிர்தத்துவத்தை ஒருபோதும் கொடுக்காது அப்படின்னு யாஞவல்கியர் திட்டவட்டமா சொல்றாரு. இத நாம இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில பொருத்தி பார்த்தோம்னா, யாஞவல்கியர் இங்கு அன்பை பற்றி ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்கிறாரு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நாம ஒருத்தர் மேல காட்டுற அன்பு அப்படிங்கிறது அவங்களுக்காக நாம காட்டுறதுன்னு நம்புறோம். ஆனா அவர் சொல்றாரு, ஒரு கணவன் தன் மனைவியையோ அல்லது மனைவி தன் கணவனையோ நேசிப்பது அந்த நபரோட உடலுக்காகவோ குணத்திற்காகவோ அல்ல. மாறாக அவர்களுக்குள் இருக்கும் ஆத்மாவிற்காகவே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இத கேட்கும்போது முதல்ல கொஞ்சம் சுயநலமா தோணலாம். என்னது, நான் என் குழந்தைய நேசிக்கிறது என் சுயநலத்துக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா ஆதிசங்கரர் இதை எப்படி விளக்குறாருன்னா, இங்க சுயநலம் அப்படிங்கிறது அகந்தை கிடையாது. நாம ஒருத்தரை நேசிக்கிறோம்னா அவங்களுக்குள்ளயும் நமக்குள்ளயும் இருக்கிற அந்த ஆத்மா ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த அத்வைத்த நிலை தான் அன்பா வெளிப்படுது. உண்மைதான். எனக்குள்ள இருக்கிற அதே பிரம்மம் தான் அந்த நபர் உள்ளயும் இருக்கு. அதனாலதான் என்னால அவங்கள நேசிக்க முடியுது. இந்த இடத்துல யாஞ்சவல்கியர் கொடுக்கிற அந்த உப்பு கட்டி உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா, ஒரு உப்பு கட்டியை எடுத்து தண்ணீல போட்டா அது முழுசா கரைஞ்சிடும். ம் அதுக்கப்புறம் நீங்க அந்த தண்ணீர்ல எந்த பகுதியை எடுத்து சுவைத்து பார்த்தாலும் அது உப்பாவே தான் இருக்கும். அந்த உப்பிற்கு தனியா ஒரு உருவமோ எல்லையோ கிடையாது. ஆனா அது அந்த தண்ணீர் முழுக்க பரவி இருக்கு. அதுபோலத்தான் ஆத்மா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல எங்கும் நீக்கமற நிறைஞ்சிருக்கு. இந்த அறியாமையினால மட்டும்தான் நாம நம்மள ஒரு உடம்புக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு தனி மனிதர்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த ஞானம் வரும்போது அந்த தனித்தனி அடையாளங்கள் எல்லாம் கரைஞ்சு நாம அந்த எல்லையற்ற பிரபிரம்மத்தோட ஒன்றாகி விடுகிறோம். இந்த இடத்துல தான் யாக்ஞவல்யர் மைத்ரேயி கிட்ட அந்த மிக ஆழமான கேள்வியை கேக்குறாரு. அனைத்தையும் அறியும் அறிபவனை எதைக் கொண்டு அறிவது? அதாவது, நான் என் கண்களால உலகத்தை பார்க்கறேன், காதுகளால உலகத்தை கேட்கிறேன். ஆனா இந்த உலகத்தையே அறியக்கூடிய அந்த ஆத்மாவை நான் எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சரி, இந்த ஆத்ம ஞானத்தை நாம எப்படித்தான் அடையிறது? இதுக்கு ஆதிசங்கரர் தன்னோட விளக்க உரையில 3 நடைமுறை படிகளை சொல்றாரு. முதலாவது சிரவணம், அதாவது கேட்டல். இரண்டாவது மனனம், அதாவது சிந்தித்தல். மூன்றாவது நித்யாசனம், அதாவது ஆழமாக தியானித்தல். இந்த 3 படிகளுமே வெறுமனே மதச் சடங்குகள் கிடையாது. இது ஒரு மனித மனதோட தர்க்க ரீதியான பரிணாம வளர்ச்சி. சிரவணம் அப்படின்னா ஆத்மாவை பற்றி குருவிடமிருந்தோ அல்லது வேத நூல்களில் இருந்தோ கவனமாக கேட்டல். ஆனா கேட்டுட்டு அப்படியே நம்பிடக்கூடாது. அங்கதான் மனனம் வருது. மனனம் அப்படின்னா கேட்ட அந்த விஷயங்களை தர்க்க ரீதியாக சிந்தித்து பார்த்தல். இது அறிவியல்ல நாம செய்யற ஒரு பரிசோதனை மாதிரி தான். ஒரு கோட்பாடு கிடைச்சா அதை நாம கேள்வி கேட்டு விவாதிச்சு நம்மளோட தர்க்க அறிவால பகுப்பாய்வு செய்யணும். அதுக்கப்புறம் தர்க்க ரீதியா உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த ஆழமா தியானிச்சு அனுபவபூர்வமா உணர்றது தான் நிதித்தியாசனம். இந்த முறையான தியானம் கைகூடணும்னா மனிதர்களுக்கு ஒரு சில அடிப்படை பண்புகள் தேவைப்படுது. அத கேலகாண்டத்துல வர்ற ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா உபநிடதம் விளக்குது. படைப்பு கடவுளான பிரஜாபதி கிட்ட அவரோட பிள்ளைகளான தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் மூவரும் போய் தங்களுக்கு உபதேசம் செய்யும்படி கேக்குறாங்க. அப்போ பிரஜாபதி ஒரு மேகம் கர்ஜன செய்யற மாதிரி த த த அப்படின்னு ஒரே ஒரு எழுத்தை மட்டும் 3 முறை உச்சரிக்கிறாரு. ஆனா அந்த 3 தரப்பினரும் தங்களோட இயல்புக்கு ஏத்த மாதிரி அந்த த அப்படிங்கிற எழுத்துக்கு வெவ்வேறு அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறாங்க. இது மனித உளவியல ரொம்ப துல்லியமா படம் பிடிச்சு காட்டுது. தேவர்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே இன்பத்துல திளைச்சிருக்கிறவங்க. அதனால அவங்க அந்த தா அப்படிங்கிற எழுத்துக்கு தாம்யதா, அதாவது சுயக்கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறாங்க. மனிதர்கள் இயல்பாகவே சுயநலமும் இன்னும் வேணும் அப்படிங்கிற பேராசையும் கொண்டவங்க. அதனால அவங்க அத தத்தா, அதாவது தானம் அல்லது ஈகை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அசுரர்கள் கோவமும் வன்முறையும் கொண்டவங்க. அவங்க அந்த எழுத்துக்கு தயத்துவம், அதாவது கருணை அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறாங்க. நாம இத படிக்கும்போது தேவர்கள், அசுரர்கள்லாம் எங்கேயோ வேற உலகத்துல இருக்காங்கன்னு நினைக்க தோணும். ஆனா ஆதிசங்கரர் ரொம்ப தெளிவா விளக்குறாரு, இது 3மே மனித மனத்துக்குள்ள இருக்கிற 3 வெவ்வேறு நிலைகள் தான்.
நமக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சி நாம ஒரு அதிகாரத்துல இருக்கும்போது நம்ம தேவர்களா மாறுறோம். அப்போ நமக்கு சுயக்கட்டுப்பாடு தேவை. பேராசையோட அலைப்பாயும் போது நாம மனிதர்களா இருக்கோம். அப்ப நமக்கு தானம் செய்யற குணம் தேவை. மற்றவர்களை அழிக்கணும்னு நினைக்கும்போது நாம அசுரர்களா மாறுறோம். அப்போ நமக்கு கருணை தேவை. இந்த 3 மனக்குறைபாடுகளையும் சரி செய்வதன் மூலமாதான் ஒருத்தரால ஆத்ம ஞானத்தை நோக்கி அந்த மனனம் மற்றும் நிதித்தியாசனம் நிலைக்கு நகர முடியும். இந்த தர்க்க ரீதியான சிந்தனை எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை அடைய முடியும் அப்படிங்கறத முனிகாண்டத்துல வர்ற ஜனக மன்னரின் அவை விவாதம் நமக்கு காட்டுது. ஜனக மன்னர் ஆயிரக்கணக்கான பசுக்களை பரிசா அறிவிச்சு ஒரு மாபெரும் தத்துவ விவாதத்தை நடத்துறாரு. அந்த சபையில யாக்ஞவல்யர் எல்லா அறிஞர்களோட கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த சபைக்கு ஒரு பெண் வராங்க. அவங்க பேர் தான் கார்கி வாசக்னவி. பண்டைய காலத்துல, அதுவும் வேத காலத்துல, பெண்கள் தத்துவ விவாதங்கள்ல எவ்வளவு சமமாகவும் ஆக்ரோஷமாகவும் பங்கேற்றனர் என்பதற்கு கார்கியை விட சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. கார்கி யாக்ஞவல்யர் பார்த்து கேட்கிற கேள்விகள் சாதாரணமான கேள்விகள் கிடையாது. அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பையே அசைத்து பார்க்கிற கேள்விகள். கார்கி கேக்குறாங்க, இந்த உலகம் நீரால் நெய்யப்பட்டிருந்தால் அந்த நீர் எதனால் நெய்யப்பட்டுள்ளது அப்படின்னு. யாக்ஞவல்யர் அதுக்கு காற்று அப்படின்னு பதில் சொல்றாரு. உடனே கார்கி காற்று எதனால் நெய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அடுத்த கேள்வியை கேக்குறாங்க. இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி போயிட்டே இருக்கு. வானுலகம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்னு ஒன்றன் பின் ஒன்றா ஆழமா போயிட்டே இருக்கு. இறுதியா பிரம்மலோகம் எதனால் நெய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கார்கி கேட்டதும் யாக்ஞவல்யர் கார்கிய நிறுத்துறாரு. கார்கி, இதற்கு மேல் தர்க்க ரீதியாக கேள்வி கேட்க வேண்டாம், மீறினால் உன் தலை திரித்து விழுந்துவிடும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இத படிக்கும்போது நமக்கு ஒரு சின்ன நெருடல் வரும். என்னடா இது, ஒரு அறிஞரால பதில் சொல்ல முடியலன்னா இப்படி சாபம் விடுவாரா அப்படின்னு. ஆனா இதோட உள்ளர்த்தம் அப்படி கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இது ஒரு சாபமோ மிரட்டலோ இல்ல. இது தர்க்க அறிவோட எல்லைய உணர்த்துற ஒரு விஷயம். காரணங்களுக்கெல்லாம் காரணமான அந்த மாபெரும் மூலப்பொருளை வெறும் மனித அறிவால அளந்து விட முடியாது. உங்க அறிவும் தர்க்கமும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கு மேல அந்த மூலப்பொருளை ஒரு பொருளாக உங்களால அறிய முடியாது. ஏன்னா அது அறிபவனாகவே இருக்கு. சரியா சொன்னீங்க. தர்க்கத்தை மீறி போனா சிந்தனை சிதறி போகும் அப்படிங்கறதான் தலை திரித்து விடும் அப்படிங்கிற உருவகம் மூலமா சொல்றாரு. ஆனா கார்கி அதோட சும்மா இருந்துடல. சபையில சற்று நேரம் அமைதி நிலவுது. மறுபடியும் எழுந்து வர்ற கார்கி, யாக்ஞவல்யரே, என் கையில் இப்போது 2 அம்பு போன்ற கேள்விகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு போர்வீரன் எப்படி தன் அம்பை தொடுப்பானோ அப்படி உங்களிடம் இந்த கேள்விகளை தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவாதத்தை தொடங்குறாங்க. ஆகாயத்திற்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் அவற்றுக்கு இடையேயும் இருக்கும் அனைத்தையும் தாங்கி நிற்பது எது அப்படின்னு அவங்க முதல் அம்பு தொடுக்கிறாங்க. யாக்ஞவல்யர் கொஞ்சமும் யோசிக்காம ஆகாயம் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. உடனே கார்கி தன்னோட இறுதி அம்பை தொடுக்கிறாங்க. அப்படியானால் அந்த ஆகாயம் எதனால் தாங்கப்பட்டுள்ளது அப்படின்னு. இந்த இடத்துல யாக்ஞவல்யர் அளிக்கிற பதில்ல தான் அத்வைத தத்துவத்தோட மாபெரும் ரகசியமே அடங்கியிருக்கு. அவர் சொல்றாரு, அந்த ஆகாயத்தையும் தாங்கி நிற்பது அக்ஷர பிரம்மம், அதாவது அழியாத பொருள் அப்படின்னு. அந்த அக்ஷர பிரம்மத்தை பற்றி விவரிக்கிற விதம் மனித சிந்தனையை தாண்டி ஒரு தளத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகுது. அந்த அழியாத பொருள் எப்படிப்பட்டது தெரியுமா? அது உடல் சார்ந்த எந்த பண்புகளும் அற்றது. அது பருமனானதும் அல்ல, அணு அளவு சிறியதும் அல்ல. அது குட்டையானதும் அல்ல, நீளமானதும் அல்ல. நாம பாக்குற பஞ்சபூதங்களுக்கும் அது அப்பாற்பட்டது. உங்களோட எந்த புலன்களாலும் அதனை அறியவே முடியாது. ஆனா அதுவே காணப்படாத காண்பவன், கேட்கப்படாத கேட்பவன், அறியப்படாத அறிபவன். அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் ஒரே ஒரு இரண்டற்ற விழிப்புணர்வு அது மட்டும்தான். சூரியன், சந்திரன், பூமி, ஏன் காலத்தின் அளவீடுகளான நிமிடங்கள், மணி நேரங்கள் என எல்லாமே இந்த அக்ஷர பிரம்மத்தோட கட்டளைப்படியே, அதாவது அதனோட இருப்புனாலேயே தத்தமது நிலைகள்ல துல்லியமாக இயங்குகின்றன. இதை அறியாமல் ஒருவர் எவ்வளவு பெரிய தான தர்மங்கள் செய்தாலும் யாகங்கள் செய்தாலும் அதற்கான பலன்கள் நிலையற்றவையே. இதையெல்லாம் நாம நிதானமா யோசிச்சு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டமும் நாம நம்மள பத்தி வச்சிருக்கிற சின்னஞ்சிறிய பிம்பமும் எவ்வளவு முரண்பாதானது அப்படின்னு தோணுது. இந்த அறியாமையிலிருந்து விடுபடணும், உண்மையை அறியணும் அப்படிங்கிற மனித இதயத்தோட ஆழமான தேடல பிருகுதாரண்யக உபநிடதம் ஒரு அற்புதமான பிரார்த்தனையா உலகத்துக்கு கொடுத்திருக்கு. அதுதான் அசதோமா சத்கமய. நீங்க அனுப்பின குறிப்புகள்ல சுவாமி ரங்கநாதானந்தரின் குறிப்பொன்னு இருந்துச்சு. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கானதோ இல்ல ஒரு பிரிவினருக்கானதோ கிடையாது. மாறாக மனித இதயத்தின் மிக உயர்ந்த தேடல்களை வெளிப்படுத்துகிற ஒரு பொதுவான பிரார்த்தனை இது அப்படின்னு. உண்மைதான்.
இது பவமான மந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கிய ஆன்மாவோட பயணத்தை இந்த 3 வரிகளும் மிக துல்லியமா விவரிக்குது. ஆதி சங்கரர் தன்னோட விளக்க உரையில இத ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்றாரு. முதல் வரி அசதோ மா சத்கமயா, பொய்யிலிருந்து உண்மைக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இங்க பொய் அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற பொருட்கள் கிடையாது. அது மரணத்தையும் தற்காலிகமான விஷயங்களையும் குறிக்குது. உண்மை அப்படிங்கிறது அந்த அக்ஷர பிரம்மத்தை, அழியாத நிலையை குறிக்குது. இரண்டாவது வரி தமசோமா ஜோதிர்கமயா, இருளிலிருந்து ஒளிக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இங்கே இருள் அப்படிங்கிறது அறியாமை என்னும் திரையையும், ஒளி அப்படிங்கிறது ஞானம் என்னும் பிரம்மத்தையும் குறிக்குது. அறிவியல்ல இருள்னு ஒண்ணு கிடையாது. ஒளியின்மைதான் இருள். அதுபோலத்தான் அறியாமை அப்படிங்கிறதும் ஞானமில்லாத நிலைதான். மூன்றாவது வரி மிருத்யோர் மா அமிர்தங்கமயா, மரணத்திலிருந்து அழியாத நிலைக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அழியாத நிலை அப்படின்னு சொல்றது இந்த உடம்போட 100 வருஷம் வாழ்றது கிடையாது. உடம்பு ஒரு நாள் அழியக்கூடியதுதான். ஆனா இந்த உலக பற்றுக்களிலிருந்து விடுபட்டு அந்த தனி ஆத்மா பரமாத்மாவோடு ஒன்றிணையும் அந்த மரணமில்லாத பெருநிலையை, அந்த அத்வைத நிலையை அடைவதுதான் உண்மையான முக்தி. இந்த மந்திரம் ஏதோ வாய் வார்த்தையா சொல்லிட்டு போற ஒரு பிரார்த்தனை கிடையாது. இது நம்மளோட தூய்மையான பிராணசக்தியுடன், அதாவது உயிர் சக்தியுடன் ஒன்றிணையும் ஒரு ஆழமான தியான பயிற்சி. நேத்தி முறைப்படி தேவையற்ற அடையாளங்களை நீக்கிட்டு அக்ஷர பிரம்மத்தை நோக்கிய நம்முடைய மனசை திருப்புவதற்கு இது ஒரு மிகச்சிறந்த கருவி. இன்னைக்கு நாம பண்ண இந்த ஆழ்ந்த அலசல்ல நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு நிறைய விஷயங்களை நம்ம விரிவாக பார்த்திருக்கோம். ம் நாம தனித்தனி நபர்கள் கிடையாது, நாம எல்லாரும் அந்த எல்லையற்ற பிரம்மமே அப்படிங்கிற அத்வைத்த தத்துவத்தோட அடிப்படைய பார்த்தோம். நேத்தி அப்படிங்கிற தர்க்க முறையில நம்மள நாமளே எப்படி தேடுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். மைத்ரேயி கிட்ட யாக்ஞவல்யர் சொன்ன பதில்கள் மூலமா அன்போட உண்மையான தத்துவார்த்த பின்னணிய பார்த்தோம். தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள் மூலமா மனித மனதோட 3 நிலைகளை பார்த்தோம். அப்புறம் ஜனகர் சபையில கார்கி எழுப்பிய விவாதத்தின் மூலமா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கும் அந்த அக்ஷர பிரம்மத்தையும், இறுதியாக இருளிலிருந்து ஒளியை நோக்கிய மனித குலத்தின் மகத்தான பிரார்த்தனையும் நாம் அலசியிருக்கோம். இந்த உபநிடதம் ஒட்டுமொத்தமா சொல்ல வர்ற விஷயம் ஒண்ணுதான். நீங்க தேடுற எல்லா பதில்களும், நீங்க ஏங்குற அந்த தூய்மையான அன்பும் அளப்பரிய ஞானமும் உங்களுக்கு வெளியில உலகத்துல எங்கேயும் இல்ல. அந்த உங்களுக்குள்ளேயே உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த இரண்டற்ற சாட்சியாக எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அறியாமை திரைய விளக்குவது மட்டும்தான் நம்மளோட வேலை. ரொம்ப சரியான ஒரு பார்வை. இந்த விவாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு இந்த அலசலோட நிறைவா உங்ககிட்ட ஒரு கேள்விய முன்வைக்கிறோம். அனைத்தையும் அறியும் அந்த அறிபவனை எதை கொண்டு அறிவது அப்படின்னு யாக்ஞவல்யர் மைத்ரேயி கிட்ட கேட்டார் இல்லையா? ஆமா. உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க இந்த உலகத்தை அளக்க, மற்றவர்களை எடை போட, உங்க வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க உங்களோட அறிவை, அதாவது மனசை பயன்படுத்துறீங்க. கண்டிப்பா. ஒரு வினாடி அதே அறிவை அப்படியே திருப்பி அந்த அறிபவனையே அளக்க பயன்படுத்தினா, அதாவது உங்களே அளக்க பயன்படுத்தினா, அந்த அளவுகோல் உடையும் போது அங்க எஞ்சியிருப்பது எதுவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.